கோவை தெற்கு தொகுதி வேட்பாளராக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிற்கிறோம். இந்த கோயம்புத்தூர்ல இதுவரைக்கும் எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கு. இந்த அராஜகம் அட்டுழியம் இதுவரை இந்த கோவை சரித்திரத்திலேயே பார்க்காத தெற்கு தொகுதியில அட்டுழியம் அவ்வளவு அராஜகம் நடக்குது. இதை வச்சு நான் கலெக்டர்கிட்ட 2 தடவை மனு கொடுத்தேன், அப்சர்வர்டையும் கொடுத்தேன். தேர்தல் ஆணையம் சுத்தமா ஒன் சைடா வேலை பார்க்குது. அதை விட காவல்துறை ஒரு கொஞ்சம் கூட பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நேற்றைக்கு முந்தின இரவு பணம் கொடுக்கறாங்கன்னு சொல்லி எல்லா பிரச்சனை பண்ணி நானும் பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சி நிர்வாகிகள் அனைவரும் போய் சுங்கத்துல மறியல் பண்ண விட்டுதான் ஏசியும் டிசியும் வர்றாங்க. நாங்க ஆளுகளை பிடிச்சு கொடுத்தா கூட அந்த பணம் இருக்கால இவங்க விரட்டி விட்டு எம்டிஆல கேஸ் போடுறாங்க. அது கேஸ் போட்டு இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணல, சும்மா சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 18 வேட்பாளரை போட்டு அந்த 18 பேருக்கு ஏஜென்ட்டுகள் சொல்லி இன்னைக்கு உலா விட்டு இந்த கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி இன்னைக்கு ஒரு பயந்த கலவர பூமியா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்கும் இந்த தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிட்டு இருக்கு. அர்ச்சனா பட்நாயக் வரைக்கும் நாங்க சொன்னா அவங்களுக்கு வேண்டியது பணம் பெருசா கிடைச்சாதான் நாங்க பணமாங்க. மக்களோட உயிரை விட பணம் பெருசாங்க. மக்கள் இன்னைக்கு பயந்து இருக்காங்க. பணம் வாங்கலைனால அடிக்கிறான். வாங்கினவன நீ இப்ப எதுக்கு போடுவேன்னு எனக்கு தெரியும். மறுநாள் காலையில வந்து கரூர்காரங்க இங்க நாட்டாமா பண்றதுக்கு என்ன சார் இருக்கு? எனக்கு தேர்தலை கண்டிப்பா இது நிறுத்தியே ஆகணும். மக்கள் சுவிச்சமா வாழணும்னா பயம் இல்லாத தேர்தல் அப்புறம் எப்ப தேர்தல் கமிஷன் பண்ணுதோ அப்ப பண்ண. இந்த நாளைக்கு நடக்கிற தேர்தல் கண்டிப்பா நடத்தக்கூடாது. அதுதான் இதுதான் நீங்க அராஜகத்து உச்சத்துல போயிட்டு இருக்கு. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஒரு நடவடிக்கையும் இல்ல. நீங்க பிளைன்ஸ் கோடு எதுக்கு சார் இருக்கு? பறக்கும்படை என்ன சாதாரண மக்கள் கல்யாணத்துக்கு மளிகை ஜாமான் வாங்க போறாங்க. 50,000 ரூபாய் ஆஸ்பத்திரிக்கு போறவங்கள ஆணி வேற அச்சு வேற செக் பண்றீங்க. ஆனா நாங்க பணத்தோட இருக்கு, பணத்தோட கொடுத்த பார்ட்டியை நீங்க விட்டுறீங்க. இன்னைக்கு காலையில 30 கோடி பிடிச்சிருக்காங்க அழகப்ப செட்டியார் வீதியில. ஆனா பிளைன்ஸ் கோடு யாருக்கு காட்டல. அது ஒரு முன்னாள் திமுக பொருளாளர் லாட்ஜில் இன்னைக்கு வரைக்கும் அங்க ஆளு இருக்காங்க. அநேகமா இப்ப நான் போலீஸ்கிட்ட சொன்னதுனால இப்ப அநேகமா காலி பண்ணிருப்பாங்க. போய் பார்த்தா இப்ப அன்ரிஜிஸ்டர் ஒரு லாட்ஜில் வந்து தங்கினா நம்ம போனா என்ன கேட்கறாங்க? ஆதார் கார்டு கேட்கறாங்களா இல்லையா? அங்க இருக்க கரூர்காரங்களுக்கு எந்த ஆதார் கார்டு இல்ல. அத்தனை பேர் அந்த அதெல்லாம் இல்ல இப்ப இருக்கு சார். இன்னைக்கு அந்த பணம் எடுத்துட்டு போகும்போதுதான் சார் இந்த 30 கோடி சிக்கிச்சு. பிளைன்ஸ் கோடி யாரோட பணமோ அவங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்தாச்சு. ராணுவ பாதுகாப்பு மாதிரி போலீஸ் பாதுகாப்போடு அந்த பணங்கள் போய் சேர்ந்தது. அப்ப எப்படி சார் நாங்க தேர்தல் மக்கள் எப்படி சார் பயம் இல்லாம வாக்களிப்பாங்க? என்ன அராஜகம்? ஹிட்லர் முசோலினியா சர்வாதிகாரம் நடக்குதா இங்க? எங்கிட்ட பேச்சுவார்த்தை நீங்க கலெக்டர் வந்துருவாரு உள்ள வாங்கன்னாங்க. நான் கலெக்டர் வரட்டும் நான் உள்ள வர்றேன் இருக்கேன். நான் மனு கொடுக்குறேன். ஏன்னா 2 நாளா கேட்டிருக்கேன். நேற்று ஒரு செய்தியை நான் அவர்கிட்ட கேட்கிறேன், போன்ல கேட்கிறேன். நான் உடனே கூப்பிடுறேன்னு. இன்னைக்கு 26 மணி நேரம் ஆச்சு, இது வரைக்கும் அந்த செய்தியை சொல்லல. போன் அடிச்சா போன் எடுக்கிறது இல்ல. அப்ப நான் என்ன பண்றது? என்ன சாத்மீக முறையில் நான் இது மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக சொல்றேன்.